வணக்கம், இது உங்கள் பிளாக்ஸி. மார்க்கெட் இல்ல அப்படிங்கிற தம்ப்நெயில பார்த்த உடனே காண்டாயி கடுப்பாயி கமெண்ட்ஸ் போடணும்னு ஓடி வந்திருப்பீங்க. மார்க்கெட் இல்ல அப்படின்னு யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா விஜயதரணி அக்கா பத்தி தான். அவங்கள பத்தி ஏன் பேச போறோம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோ பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். தண்ணியில வேலைன்னு ஒரு பண்ணி சொல்லுச்சுன்னு அந்த பண்ணிய நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன் ஐயா. ஐயா அன்னைக்கு பேசுறது நான் இல்லையா, வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டாங்க. விஜயதரணி அக்காவுடைய வீடியோஸ் நான் மார்க்கெட் இல்லன்னு சொன்னது நிறைய விஷயத்துக்காக. முதல் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட வீடியோஸ் ஒரு 500 இல்ல 600 வியூஸ் தான் போகும். ஆனா அக்காவை பத்தி போட்டேன்னா 100 வியூஸ் கூட போகாது. என்னோட இதுலயே யூடியூப்லயே அக்காவுக்கு மார்க்கெட் கிடையாதுதான். இப்படிப்பட்ட அக்கா தான் விளவங்கோடுல பாத்தீங்க அப்படின்னா அது காங்கிரஸ் தொகுதி, முழுக்க முழுக்க அது காங்கிரஸ் தொகுதி தான். அங்க உதயநிதி அவர்கள் ஒரு செங்கலை தூக்கிட்டு திரிஞ்சாரு இல்லையா, எய்ம்ஸ் செங்கலை, அதை கொண்டு போய் நிப்பாட்டி காங்கிரஸ் சார்பாக அது நிக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த செங்கல் ஜெயிச்சுடுங்க. செங்கலே ஜெயிக்கும் போது இவங்க ஜெயிக்க முடியாதா? அது மட்டும் இல்லாம அது டிஎம்கேயோட கூட்டணியோட அது அக்கா ஜெயிக்கிறாங்க எம்எல்ஏவா. மேலும் அவங்க யார் அப்படின்னா கொள்ளுப்பேத்தி. யாருக்கு கொள்ளுப்பேத்தி? தேசிய விநாயகம் பிள்ளையோடைய கொள்ளுப்பேத்தி. அந்த ஒரு பேரும் உங்களுக்கு இருக்கு. அதை வச்சு அவங்க ஜெயிக்கிறாங்க. இருந்தாலும் அது காங்கிரஸ் தொகுதி, அதுதான் முக்கியமானது. அதான் செங்கலை அக்கா இல்லாம வேற செங்கலை நிப்பாட்டினால ஜெயிச்சிடும் அப்படிங்கிறப்போ அக்கா நினைச்சுக்கிட்டாங்க அந்த தொகுதியில நம்ம ஜெயிச்சதுக்கு காரணம் நம்மளுடைய திறமை, நமக்கு இருக்கிற அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. அந்த சமயத்துலதான் அண்ணாமலை ஒரு திட்டம் திட்டுறாரு. அதாவது 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. காங்கிரஸ்ல பெண் உறுப்பினர் இல்ல பெண் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிஞ்ச முகமா இருக்கிறது அக்கா மட்டும்தான். சரி, இவங்களை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பீஸ் போன பார்ட்டிங்களெல்லாம் வேற வேற பார்ட்டில இருந்து நாங்க கவர்ந்து இழுக்கிறோம், எங்க கட்சியில சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயசானதுங்களா சேர்த்திருப்பாரு. அப்பதான் இந்த சரத்குமார், ராதிகா அவங்க எல்லாம் சேர்ந்திருப்பாங்க. இந்த சமயத்துலதான் அக்கா கிட்டே அவங்க அப்ரோச் பண்றாங்க. எம்பி சீட்டு கொடுப்பதாக அண்ணாமலை அவர்கள் அறிவித்துதான் அவங்க கூட்டிட்டு வராங்க. அக்கா இதை நம்பிதான் கப்பல்ல வேலைன்னு ஒரு நாய் சொல்லிச்சுன்னு அங்க போறாங்களா. இந்த 2024 எலெக்ஷனை ஒட்டிதான் 2 மணிக்கு தன்னோட பொண்டாட்டியை எழுப்பின சரத்குமார் ராதிகாவையும் கூட்டிட்டு அந்த கட்சியவே கொண்டு போய் பிஜேபில சேர்க்கிறாரு. அவங்களுக்கு ஒரு சீட்டு தூக்கி கொடுக்குறாங்க, அண்ணாமலை ஒரு எம்பி சீட்டு. ஆனா நம்மளுடைய விஜயதரணி அக்காவுக்கு கொடுக்கல. அக்கா ரொம்ப வருத்தமாயிட்டாங்க. சரி, 2024 தான் கொடுக்கல, 2026 நம்ம விட்டுட்டு அந்த எம்எல்ஏ சீட்டுக்காவது நிக்கிறதுக்கு கொடுப்பாங்களோ இல்ல ஏதாவது பதவி கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. 6 மாசம் ஆகியும் அக்காவுக்கு ஒரு பதவியும் கொடுக்கல இது வரைக்கும். பாவம் அக்கா. சரி, இவங்க எந்த மாதிரியான சமயத்துல பிஜேபில போய் சேர்ந்தாங்க அப்படின்னா, அதாவது அண்ணாமலை அவர்கள் நிறைய படங்கள் வீடியோஸ் எல்லாம் எடுத்து இயக்குனர் அந்த மாதிரி படங்கள் இல்லைங்க. அண்ணாமலை ஒரு சில படத்துல எல்லாம் டேலண்ட், அந்த மாதிரி படங்கள் அண்ணாமலையால மட்டும்தான் எடுக்கவே முடியும். அந்த மாதிரியான படங்களை எடுத்து ரிலீஸ் பண்ணி அப்படியே அது பயங்கரமா தாறுமாறா ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா. அந்த சமயத்துல தான் போய் அந்த கட்சியிலே சேர்றாங்க. அதுக்கு முந்தின மாசம் வரைக்கும் இதே அண்ணாமலையே அசிங்கமா பேசி, இதே பிஜேபியே கேவலமா பேசி, ராகுல் காந்தி அவர்கள் நடைப்பயணம் வந்திருந்தப்ப கூடயே நடந்து போயிட்டு ராகுலை தூக்கி வச்சு பேசியிருந்திருப்பாங்க விஜயதரணி அவர்கள். ஆனா ஒத்த எம்பி சீட்டுக்காக எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு ஆடியோ வீடியோ எடுத்துட்டு திரியிற அண்ணாமலையை நம்பி அங்க போறாங்க. ஏன் நம்பி போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்சியில ஏற்கனவே இருந்த தமிழிசை அவங்களோட பேக்ரவுண்ட பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் ஒரு காங்கிரஸ் பின்புலத்துல இருந்து வந்தவங்க தான். ஆனா பிஜேபியில மெல்ல எம்பி சீட்டு வாங்கி அதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்கிறாங்க, தோத்தாங்க, அது வேற விஷயம். ஆனா அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சீட்டு கொடுக்கப்பட்டது. இப்ப கூட அவங்களுக்கு கவர்னர் பொசிஷன் அவங்க ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் எம்பி சீட்டு கொடுத்து நிக்க வச்சாங்க. ஆனா அக்காக்கு விஜயதரணிக்கு அட்லீஸ்ட் ஒரு எம்பி சீட்டு கொடுக்காட்டினாலும் ஃபியூச்சர்ல ஒரு கவர்னர் ஆகி நம்மள அழகு பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை நம்பி அண்ணாமலை வீடியோ ஆடியோல பிரபலமா இருந்துட்டு இருந்த அந்த பீக்கான டைம்ல அங்க போய் ஜாயின் பண்றாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா குஷ்பு இருந்திருப்பாங்க, நமிதா இருந்திருப்பாங்க, காயத்ரி எல்லாம் இருந்திருப்பாங்க. இப்போ நமிதாக்கு வேணா அரசியல் அறிவு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா குஷ்புக்கு அரசியல் அறிவெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. அவங்க நிறைய கட்சிகள்ல பயணம் பண்ண வந்தவங்க. திமுக, காங்கிரஸ், அப்புறம் பிஜேபில போய் சேர்ந்தவங்க. இவங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த அம்மாக்கு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அறிவு இல்ல, நமிதா அம்மாக்கு அறிவும் இல்ல, எதுவும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் காயத்ரி பாத்தீங்க அப்படின்னா அந்த சமயத்துலதான் ரொம்ப கிளாஷ் அண்ணாமலை கூட. அவங்க இப்ப என்ன பண்ணலாம், எங்க போய் சேரலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது திருமாண்ணாவை போய் சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு பிஜேபியான பி டீம் கிட்ட போய், அதாவது அதிமுக கிட்ட போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு டவுட் வரும், எங்க பிஜேபியும் அதிமுகவுக்கும் என்னங்க டிஃபரன்ஸ் அப்படின்னு. கரெக்ட் தான். ஆனா பிஜேபி கிட்ட இருந்து தப்பிச்சு அதிமுக கிட்ட போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நாளை பின்ன வந்துட்டு ஏதாவது வந்து யாராவது கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேணாம், நான் அதிமுகங்க என்கிட்ட வந்து ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுக்கலாம். ஆனா பிஜேபி என்ன செஞ்சுட்டு இருக்கோ இல்ல பிஜேபிக்கு என்ன கொள்கை இருக்கோ அதுதான் அதிமுக கிட்ட இருக்கிறனால கொள்கையில பெருசா அக்காவுக்கு முரண்பாடு இல்ல, எல்லாம் வந்து அதே அந்த 3% கொள்கை தான் அப்படிங்கறதுனால அவங்க போய் நேரா போய் அதிமுகல சேர்ந்துடுறாங்க. காயத்ரிக்கா தப்பிச்சிட்டாங்க. காயத்ரிக்கா விட்டுருங்க. அக்கா காயத்ரிக்கா ஒரு ட்வீட்டை போட்டுட்டு ஒரு 14 பேர் தான் பார்த்திருப்பாங்க, அதுக்குள்ள வந்துட்டு டெலீட் பண்ணிட்டு ஓடிட்டீங்க. மேலிடம் என்ன அழுத்தம் கொடுத்ததுன்னு தெரியல. ஆனா அதோட ஸ்கிரீன்ஷாட் நம்ம கிட்ட இருக்கு. தேவைப்படும் போது தேவைப்படுற நாள் பேசுவத பத்தி. சரி, இப்ப விஷயத்துக்கு வரலாம். இப்போ இங்க நிறைய பெண்களுக்கான காலி இடங்கள் இருக்கு. அதாவது மண்டலையும் காலியா இருக்கவங்க தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அறிவு இருக்கவங்க அடுத்த கட்சிக்கு போயிட்டாங்க. அப்புறம் தமிழிசை மாதிரியானவங்க பாண்டிச்சேரியில கவர்னர் ஆயிட்டாங்க. இங்க தமிழ்நாட்டுலன்னு பார்த்தா பெருசா ஒண்ணும் இல்ல. அதனால அண்ணாமலை நம்மளுக்கு சொன்ன மாதிரியே வந்து எம்பி சீட்டு கொடுத்துருவாருன்னு வந்து நம்பினவங்களுக்கு ஏமாற்றம் 2024ல. சரி, 2026 எலெக்ஷன் வருது, அதுக்குள்ள நம்மள வந்து பதவி கொடுத்து ப்ரமோட் பண்ணி ஒரு நல்ல ஷேப்புக்கு கொண்டு வந்து நம்ம விட்ட எம்எல்ஏ சீட்டையாவது புடிச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கேயும் அதிருப்தி தான். ராகுல் காந்தி மேடையில எவ்வளவு அழகா தெளிவா பேசினாங்களோ அதே மாதிரி நேத்தும் ரொம்ப அழகா தெளிவா தான் பேசியிருக்காங்க. ஆனா பாவம் கண்ணீர் மட்டும்தான் வரல, சிரிச்சுக்கிட்டே கண்ணு வேர்க்க வேர்க்க அழுது, நான் வந்து 6 மாசம் ஆகுதுங்க, நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்து நீங்க நம்பிட்டு இருக்கீங்க, ஏன்னா நான் வேற பல இடத்துல வந்து அந்த மாதிரி தான் சொல்லி வச்சிருக்கேன், நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வந்திருக்கேன், பிஜேபிக்கு தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் அப்படிலாம் சொல்லிட்டேன், ஆனா அதை நம்பிட்டுலாம் இருக்காதீங்க, பதவி கொடுங்க, எவனும் எதுவும் எதிர்பார்ப்பு இல்லாமலாம் வந்து வரமாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஜமா பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்ப்போட தான் வந்தாங்க. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் டீலிங்ஸ் எல்லாம் வந்து ஓடிட்டு தான் இருந்துச்சு. ஆனா பாவம் கைவிடப்பட்டுள்ளார். அதனால அக்கா கிட்ட என்ன சொல்றோம் அப்படின்னா, அக்கா நீங்க ஒரு அட்வொகேட், நல்ல அறிவாளியும் கூட, இது ஒரு டிஸ்கிளைமரா கூட வச்சுக்கோங்க, நான் வந்து உங்களை பத்தி ஏதாவது பேசியிருந்தா டிஸ்கிளைமரா கூட வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஆரம்பிக்கலாமா? நீங்க ஒரு நல்ல அறிவாளி தான், அட்வொகேட்டும் கூட, ரொம்ப அழகா பேசக்கூடியவங்க. அண்ட் ஆல்சோ முக்கியமா இது வந்து நான் டிஸ்கிளைமருக்காக மட்டும் சொல்லல, நிஜமாவே அவங்க வந்து சட்டமன்றத்துல பேசுனதெல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப அறிவா மக்கள் சார்ந்து யோசிச்சு அவங்களுக்கு டெய்லி வர கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து பேசியிருப்பாங்க. இப்படி நல்லா பேசக்கூடிய ஒரு நல்ல நபர் தான். முடிஞ்சா திரும்பி அந்த கப்பல்ல வேலையை விட்டுட்டு நீங்க செருப்படி வாங்கினாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் கிட்ட திரும்பி வந்துருங்க அப்படிங்கறதுதான் என்னோட வேண்டுகோள். ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்ல கேண்டிடேட் தான், அது வந்து மறுக்கவே முடியாது. அக்கா கண்ணீர் விடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம இப்ப சட்டமன்றம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன அப்படின்னா, அக்கா வந்து ஆட்சியில இருக்கும்போது எம்எல்ஏவா இருக்கும்போது சட்டமன்றத்துக்கு போயிட்டு இருக்கும்போது வந்து இவங்க வீட்டு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குமா, இது எனக்கு அக்கா இந்த ஏரியால வந்து இந்த பிரச்சனைக்கா, இதை வந்து எப்படியா பேசி சரி பண்ணி கொடுங்கக்கா, இந்த தொகுதியில வந்து இது வந்து பிரச்சனைக்கா சரி பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிப்பாங்க போல. கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. காலையில ஒரே கூட்டமா இருக்கும் போல. அதாவது ஒரு சின்ன பதவியில இருந்துட்டு அந்த பதவி போனாலே மறுநாள் வந்து நம்மளுக்கு கையோடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு சுத்தி 4 பேர், அந்த வடிவில் வந்து சுத்தி 4 பேர் வச்சுட்டே திரிவார் இல்லையா, தீப்பொறி ஆறுமுகம் படத்துல, அது மாதிரி திரிஞ்சுட்டு ஒண்ணுமே இல்லாம நம்ம வந்து ஆனோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பெயின்னு தெரியும். அது அக்கா 6 மாசமாக வந்து கடந்திருக்காங்க. ஜாப்ல இருந்துட்டு ஜாப் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, வேலை போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எப்படி கஷ்டமா இருக்கும். டெய்லி காலையில எந்திரிச்சு கிளம்பி போனவங்க திடீர்னு வீட்டுக்குள்ள உட்காரணும், ரூம்ல உட்காரணும், சமைக்கணும், இல்ல பிள்ளைங்களை பாத்துக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையோ அவ்வளவு கொடுமையா அக்கா வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதனாலதான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க பயங்கரமா மனசுடைஞ்சுதான் சொல்லியிருக்காங்க, சிரிச்சுட்டே சொன்னா கூட. இன்னொரு உதாரணம் சொல்ல போனா, கண்டிப்பா இது ஐடில இருக்கவங்க டைரக்டா ரிலேட் பண்ணிக்க முடியும், மத்தவங்களும் உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும் தான் நான் சொல்றேன். நம்ம ஒரு கம்பெனில வந்து ஒரு 4-5 வருஷம் வேலை பார்த்துட்டு இருப்போம். அப்போ வந்து அவன் H1 விசா ப்ராசஸ் பண்ணிருக்க மாட்டான், இல்ல வேற ஏதாவது நாட்டுக்கு கூட அவன் வந்து ஆன்சைட்டுக்கு ப்ராசஸே பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டான். நம்ம கேட்டு பார்த்துருப்போம், கெஞ்சி கேட்டு இருந்திருப்போம், இல்லைன்னா கொடுங்க சார், நீங்க கொடுக்கலன்னா நான் வந்து வேற கம்பெனிக்கு மாறிடுவேங்கிற மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணிருப்போம். அவன் வந்துட்டு இருப்பா கொடுக்குறேன், இந்த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல கொடுக்குறேன், இந்த அடுத்த ப்ராஜெக்ட்ல கொடுக்குறேன், டிலே பண்ணிட்டே இருப்பான். அப்போ ஒரு நாள் நம்ம வந்து சொல்லாம கொள்ளாம நீ வந்து எனக்கா டிலே பண்ணிட்டு இருக்க, எனக்கு அப்புறம் வந்தவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் போட்டுட்டு ஜம்ப் அடிப்போம் ஒரு கம்பெனில. அந்த கம்பெனில ஜாயின் பண்ணும் போது வந்து நிறைய சொல்லியிருப்போம், என்னன்னா நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணணும், ஓகே சார் கண்டிப்பா பண்ணுவேன், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றதுல அப்படின்னு சொல்லியிருப்போம். எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ், அதாவது ஒரு 10-12 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்குன்னா அதெல்லாம் பாத்துறேன் சார், நான் எவ்வளவு வேலை கொடுத்தாலும் பாக்குற ஆளுதான் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்சைட் போகணும்னு நினைப்பு இருந்தா தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. இல்ல சார் இப்போதைக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருப்போம். சொல்லிட்டு மண்டே ஆட்டிட்டு வேலை கிடைச்சா போதும், உள்ள போயிட்டு உள்ள இருக்க மேனேஜரை வச்சு கீத்தி நம்ம வந்து சீக்கிரமா ஆன்சைட் போயிடணும், அந்த கம்பெனில நம்மளுக்கு ஆன்சைட் கொடுக்கல தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவான். வந்த
வந்தவொடனே அங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் வந்து ஆன்சைட் போக்கு காத்துட்டு இருப்பான். அவன் கம்பெனில இருந்து அதே பிரச்சனை தானே இங்கேயும் இருக்கும். ஐயோ இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே, அங்க உட்கார்ந்து இருந்தா கூட இன்னொரு 6 மாசத்துலயே 7 மாசத்துலயே நம்ம அனுப்பி இருந்திருப்பாங்க, இங்க வந்து 2 வருஷம் ஆகும் போலயே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுவான். அதுக்கப்புறம் 8 மணி நேரம் இல்ல 7 மணி நேரம் கூட வேலை பார்க்க மாட்டான், ஓடி போயிருவான் விட்டுட்டு. நைட்லாம் வேலை பார்க்க முடியல, உடம்புக்குள்ள அப்படிலாம் சொல்லுவான். ஆனா முதல்ல மண்டைய ஆட்டிட்டு வந்திருப்பான்ல. அதே மாதிரிதான் விஜயதரணி அவர்கள் பிஜேபிக்குள்ள வந்த உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு இந்த எதிர்பார்ப்பும் இல்ல, தலைமை சொல்றதை அப்படியே கேட்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. அந்த எதிர்பார்ப்பு தான் இந்த எம்பி சீட்டு. அது கிடைக்கலன்னு அட்லீஸ்ட் எம்எல்ஏ சீட்டாவது கொடுங்க, அதாவது யூஎஸ் இல்லைன்னா யூகேவாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அதே மாதிரி எம்பி சீட் இல்லைனாலும் ஒரு எம்எல்ஏ சீட்டாவது கொடுங்கப்பா அப்படின்னு கெஞ்சி பார்த்திருக்காங்க. கிடைக்கலன்னு அவங்களுடைய டிசப்பாயின்மெண்ட்டை காமிச்சிட்டாங்க. இன்னும் திரும்பியும் காங்கிரஸ்கே வராங்களா, இல்ல டிஎம்கேக்கு போறாங்களா, இல்ல இன்னும் 2 வருஷம் பாப்போம் 2026 எலெக்ஷன்ல குடுக்குறாங்களா என்ன பாக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்க போறாங்களான்னு தெரியல. ஆனா அண்ணாமலையை மட்டும் நம்பி உட்கார்ந்துருக்காதீங்க, அவரே அங்க இருக்க போறாரான்னு தெரியல. இதுவும் நான் ஐடியோட எக்ஸாம்பிள் வச்சே சொல்றேன். நம்ம ஒருத்தரை நம்பி இந்த டிஎல் இல்ல இந்த மேனேஜர் நம்மள கான்செப்ட் அனுப்பிடுவாருப்பா, இவருக்கும் நம்மளுக்கும் பயங்கர ரேப்போ இருக்குப்பா, நம்ம நினைச்சு பயணிச்சுட்டு இருப்போம், அவர் ஆன்சைட் போறதுக்காக அடுத்த கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணி போயிடுவாரு. அதே மாதிரிதான் அண்ணாமலையும் யூகேக்கு போக போறாரு. அங்கேயே உட்காந்து கஷ்டப்படாதீங்க, நீங்க நல்ல பர்சன் வேற, நல்லா பேசக்கூடியவர், கொஞ்சம் சமுதாய சிந்தனையும் இருக்கிற நபராதான் எனக்கு படுது. அதனால தயவு செய்து மறுபடியும் காங்கிரஸ்க்கோ இல்லைன்னா வேற கட்சிக்கோ வந்தா நல்லா இருப்பீங்க. நன்றி.